நாமக்கல்லிலே நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியாற்றிய காலம். அப்பொழுது ஒரு பெண் என்னிடத்திலே வந்தார். அந்த பெண்மணி அவர் வந்து, ஐயா ஐயா எனக்கு எனக்கு உதவி செய்யுங்கள் ஐயா, நான் பசியோடு பட்டினியோடு இருக்கிறேன் என்று சொன்னார். நான் உடனடியாக அன்றைக்கு 500 ரூபாய், இன்றைக்கு 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்குகிறோம், அன்றைக்கு 500 ரூபாய் கொடுங்கள், ஏற்பாடு செய்யுங்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவராகிய நான் அந்த வட்டாட்சியருக்கு அறிவுறுத்தினேன். உடனே ஐயா வேண்டாம், 500 ரூபாய் எனக்கு வேண்டாம், என்னுடைய தகுதியை கருதி நீங்கள் உதவி செய்யுங்கள் என்றார். உனக்கு என்ன தகுதி என்று நான் யோசித்துக் கொண்டேன். தகுதியை கருதி என்றால் அவருடைய பெயர் உமா. எனவே அவர் சொன்னார், அந்த காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய அந்த மோகனூர் ஊராட்சி ஒன்றியம் என்று இருக்கிறது, அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காவிரி கரையோர கிராமம் அவருடைய கிராமம். எனவே என்ன உமா, என்ன தகுதி என்று சொல்லுகிறாயே, எப்படி என்று நான் கேட்டேன். ஒன்றுமில்லை ஐயா, எனக்கு என்னுடைய அப்பா இல்லை, அம்மா இல்லை, எனக்கு உறவினர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நான் மிகுந்த வறுமையில் இருக்கிறேன், கவனிப்பதற்கு யாருமே இல்லை, எனவே என்னுடைய தகுதியை கருதி என்று மீண்டும் சொன்னார். என்ன தகுதி என்று கேட்டேன். ஒன்றுமில்லை ஐயா, என்னுடைய அப்பா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, தர்மலிங்க பிள்ளை அவருடைய பெயர். எனவே நாங்கள் அப்பொழுதெல்லாம் 5 ஏக்கர் 6 ஏக்கர் நிலம் வைத்திருந்தோம். ஆனால் என்னுடைய தந்தையார் சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டு ஒவ்வொன்றாக இழந்து இன்றைக்கு எமக்கு எதுவுமே இல்லை, வறுமையிலே வாடுகிறேன். எனவே சுதந்திர போராட்ட தியாகியினுடைய மகளாகிய எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னார். உங்களுடைய அம்மா இருக்கிறாரா? இல்லை. எனவே நான் இந்த உமாவினுடைய மனுவை பெற்றுக்கொண்டு உடனடியாக வட்டாட்சியருக்கு நான் அறிவுறுத்தினேன். உமா ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய மகள், அவர் வறுமையோடு இருப்பது, பசி பட்டினியோடு இருப்பது ஒரு தேசத்திற்கே அவமானம். எனவே உடனடியாக அவருக்கு ஓய்வூதியத்திற்கு பரிந்துரை செய்யுங்கள் என்று சொன்னேன். வட்டாட்சியர் கொஞ்ச நேரத்தில் வருகிறேன் என்று சொல்லி வந்தவர், ஐயா இந்த உமாவுக்கு நாம் ஓய்வூதியம் கொடுக்க முடியாது என்று சொன்னார். எதற்கு என்று சொன்ன, எப்பொழுதுமே நீங்கள் நெகட்டிவாகத்தானே பதில் சொல்வீர்கள். வீடியோ லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.